இவருக்கு வாய் பேச வராது, எழுத வராது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. வாழ்க வளமுடன். இன்றைக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வயது என்பது சாதிப்பதற்கு ஒரு தடை அல்ல அப்படின்றத குறித்து நாம் வீடியோ பார்த்தோம். அநேக பேர் அதை பார்த்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு உடலில் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள், அதாவது தசைப்பிடிப்பு உள்ள ஒரு மனிதன் எப்படி சொல்லப்போனால், இப்போ ரீசண்டாக கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதாவது சரீரத்தில் உள்ள தசையில் ஒரு கோளாறு அவங்களால பேச முடியாது, வாய் பேச முடியாது, செயல்பட முடியாது, தன்னுடைய எண்ணங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு குறைபாடுள்ள ஒரு மனிதன் எப்படி எத்தனை அவார்டு வாங்கினாரு, எத்தனை அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு, அப்புறம் எத்தனை வகையான மெடல் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். 21 வயசில் அவருக்கு உடம்பு சுகவீனமாக போனாலும் அவர் 76 வயசு வரைக்கும் எப்படி உயிர் வாழ்ந்தார், எப்படி சாதிச்சார், இத்தனை மெடல் வாங்கியிருக்கிறாரு, இத்தனை ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. ஒரு 100 ரேங்க் உள்ள ஒரு சயின்டிஸ்ட்டு அந்த தயார் பண்ணால் அதில் 25வது ரேங்க்கில் நின்று புகழ் பெற்றார். எப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்டீஃபன். அவர் நம்ம ஹாக்கின்ஸ். ஹல்லேலூயா. ஹாக்கின்ஸ் அதாவது வெளிநாட்டுக்காரர் தான். 1942 வருடத்தில் 47வது வருடம் ஜனவரி 8ஆம் தேதி அவர் பிறக்கிறாரு. ஆனால் 76 வருடங்கள் உயிர் வாழ்கிறாரு. அவர் படித்தது நல்ல ஒரு படிப்பு படிக்கிறாரு, பிஏ, அதாவது பெரிய பெரிய கல்லூரியில் தான் அவர் படிக்கிறாரு. ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரிலாம் அவர் நல்லா படிக்கிறாரு. பிஹெச்டி பட்டம் வாங்குறாரு. அப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவர் வேலைக்கு சேரணும்னு சொல்லி அவர் அவர் வேலையில் சேர்ந்துக்கிட்டு தான் படிக்கிறாரு. ஆனால் 21 வயசு ஆகும்போது அவர் கண்டுபிடிக்கிறார். காஸ்மாலஜி, அதாவது அண்டவியல், வானத்தில் என்ன இருக்குது, பூமிக்குள்ளே என்ன இருக்குது, அந்த அண்டத்தை பற்றின கோட்பாடுகள் எழுதுகிறாரு. காஸ்மாலஜின்றது அது தான். அப்புறம் வானத்தில் சில அதாவது என்ன நடக்குது இதெல்லாம், அதை கருந்துளை அப்படின்றத பற்றி அவர் ஒரு கோட்பாடு வெளியிட்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இப்படி ஒரு மனிதன் எப்படி சாதித்தார். அவருக்கு பேச முடியாமல் போயிடுச்சு. 21 வயசு ஆனவுடனே தசை குறைபாடு அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்புறம் எப்படித்தான் அவர் சாதிச்சார்னா, கம்ப்யூட்டர் மூலமாய் அவர் உட்கார்ந்த இடத்துல அவரால் இயன்ற அளவு அவருடைய கோட்பாடுகளை, அவருடைய எண்ணங்களை, அவர் என்ன தேரியோ அதை அவர் வெளியிடுறார். அது நிறைய பேருக்கு போய் சேரும்போது அது எப்படி பிரபலமாகுதுன்னா, சண்டே டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை, அந்த சண்டே டைம்ஸ்ன்ற பிரபலமான ஒரு பத்திரிக்கையில் 237 வீக்ஸ் இவரோட அந்த காஸ்மாலஜி கோட்பாடுகள் வெளியே வருது. அதை பற்றி இவர் எழுதுறார். சில கருத்துக்கள் இவர் எழுதும்போது அதை ரொம்ப பிரபலமாக அதற்காகவே அந்த பேப்பரை வாங்குறாங்க. அது பெஸ்ட் செல்லர் அவார்டு அது வாங்குது. பெஸ்ட் செல்லர் அப்படின்ற ஒரு நிலைமையாக அந்த சண்டே டைம்ஸ்ன்ற பத்திரிக்கைக்கு கிடைக்குது. இவரால் பேச முடியாது, இவரால் இயங்க முடியாது. ஆனால் இவர் வெளியிடுற ஆராய்ச்சி கட்டுரைகள் 247 வாரங்கள், சண்டேஸ், அது அந்த பத்திரிகை பிரபலமாகுது. அநேகர் இவரை தேடி வர்றாங்க. அநேக கோட்பாடுகளை இவர் வெளியிடுறாரு. அதுக்கு அவார்டு கிடைக்குது. கிட்டத்தட்ட 5 அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் 8 ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மெடல் வாங்கியிருக்கிறார். 14 மெடல் வாங்கியிருக்கிறார். இத்தனையும் அவரால் 8 மெடல் வாங்கியிருக்கிறார். எப்படி இவரால் சாதிக்க முடிஞ்சது? விடாமுயற்சி. அதாவது நான் சாதிப்பேன். அவருக்கு சோர்ந்து போகலை. 21 வயசாகி இப்படி விழுந்து கரெக்டாக பிஹெச்டி முடிக்கிறாரு, படுத்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே அவரால் எதுவுமே பண்ண முடியலை. ஆனால் அவர் சாதிப்பதற்கு அவருடைய உடம்புல ஏற்பட்ட பிரச்சனை ஒரு காரணமாய் அமையலை.
போராடி போராடி உட்கார்ந்த இடத்துல அருமையாய் கம்ப்யூட்டர் மூலமாய் அவரால் எழுத முடியலைன்னா கூட பரவாயில்ல, அவர் கை இயங்கலை. அந்த சதைப்பிடிப்பு நீங்கள் அந்த இதில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்த இடத்துல வீல் சேரில் உட்கார்ந்த ஒரு மனிதன் சாதித்தார் என்றால், 2 கால் நமக்கு இருக்குது, 2 கை இருக்குது, நல்ல மூளை இருக்குது, 2 கண் இருக்குது, நல்லா பேச முடியுது, நல்ல ஹார்ட் இயங்குது, எல்லா பார்ட்டுகளும் நமக்கு நல்லா ஒர்க் பண்ணுது, நமக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. நம்மளால் சாதிக்க முடியாதா? முடியும். நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களால் சாதிக்க முடியும். காரணம் வெறி. நான் முதலே போட்டது போல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபயரை அதாவது நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான். அவருக்கு என்ன சைடில் எஃபெக்ட் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை. அவர் பாடியே அவ்வளோ வீக்காக போய் டாக்டர்னால் அவர் கைவிடப்பட்டு வீல் சேரில் உட்கார்ந்தாலும் அவருக்கு இன்னொருத்தவங்க உதவி தான் தேவைப்படுற நிலைமையில தான் இருந்திருப்பார். ஆனாலும் எப்படி இத்தனை மெடல் வாங்கினார், எத்தனை 12 அவார்டு ப்ரைஸ் வாங்குறாரு, 8 மெடல் வாங்குறார், அவர் 5 அவார்டு வாங்குறாரு. எல்லாமே இவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. அந்த பின்னால் போயிடல பாருங்க. என்னால் சாதிக்க முடியும், உடம்பு தான் போயிடுச்சு, மூளை நல்லா தான் இருக்குது, வாய் தான் பேச வரல, ஆனால் எனக்கு மைண்டு நல்லா இருக்குது. பார்த்தீங்களா? வெறி. அந்த சாதிக்கணுன்ற அந்த ஒரு உந்துதல், ஏவுதல், மோட்டிவேஷன் அவருக்குள்ள கிரியை செஞ்சு அவர் ஜெயிச்சார். 21 வயசில் வந்த உடனே அவர் சோர்ந்து போயிருந்தார்னா 25 வருஷம், மேக்சிமம் 30 வயசுக்குள்ளே இறந்துருப்பார். 76 வயசு நார்மலாக இருக்கிறார். 26, அதாவது ஒரு நார்மல் மனிதனுக்கு சராசரி வயது 70ன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி 76 வயது வரையிலும் அவர் உயிரோடு இருந்தது மாத்திரமில்லை, அவார்டுகளை வின் பண்ணுறாரு, ப்ரைஸுகளை வாங்கி குவிக்கிறார், எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கிடைக்குது. இவர் சரீரத்தை பார்த்து அல்ல, இவருடைய நாலேஜை பார்த்து. நாலேஜ் புக் எழுதுறார். என்ன புக்கு? த புக் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம். காலத்தை பற்றி எப்படி ஆரம்பித்தது, என்ன உலகத்தின் தோற்றம் என்ன, வானத்தினுடைய இது என்ன, எல்லாவற்றையும் இவர் ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கை எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை அனுப்புகிறாரு, அவார்டு வின் பண்ண அனுப்புகிறாரு. மற்றவங்க நம்மலாம் முயற்சி பண்ணிட்டு ஒரு இடத்துல இல்லைன்னொன்னே சோர்ந்து போயிடுறோம். அதுதான் இருக்கக்கூடாது. தொடர்ந்து திருப்பி திரும்பி 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 எழுந்து ஒரு குழந்தை 7 முறை கீழே விழுந்தாலும் 8வது முறை எழுந்து நடக்கும். அதுபோல் தான் குழந்தையாக இருக்கிற நம்ம ஓட பழகுறதான் சக்ஸஸ். சுற்றி பார்க்கக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது, இவங்கள பார்க்கக்கூடாது, நம்மளுடைய அந்த குறைபாடுகளை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம எண்ணம், ஒரே எண்ணம், ஜெயிக்கணும். ஹாக்கின்ஸ் எப்படி ஜெயிச்சார்? இவ்வளவு சரீரத்தில் பலவீனமாக, சரீரத்தில் குறைபாடாய் உட்கார்ந்த இடத்துல ஒரு வீல் சேரோட உட்கார்ந்து அதாவது அவரோட வேலையவே அவரோட செய்ய முடியாமல் கிடந்தவர் இத்தனை அவார்டும் ப்ரைஸும் மெடலும் வாங்கினா உங்களால் என்னால் நிச்சயம் முடியும். நிச்சயம். நம்பிக்கையை விட்டுறாதீங்க, உங்களுடைய நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்கள் சாதிப்பதில் தொடருங்கள். வின் பண்ணி நீங்கள் அதை சாதிச்சு காட்டி சாதனை பெற்று சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். இப்போ அவர் இடம்பெற்றிருக்கிறாரு பாருங்க. சாதித்தால் சரித்திரத்தில் இடம்பெறலாம். சாதியுங்கள், சரித்திரத்தில் இடம்பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.